வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 269 திங்கட்கிழமை ஜூலை 8, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வேகமாக பரவி வரும் பாரம்பரிய உணவு விழிப்புணர்வு. வந்தவாசி பாரம்பரிய விதை திருவிழாவில் மக்கள் கூட்டம். சமீப காலமாக தமிழகத்தில் வாரந்தோறும் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயம், பாரம்பரிய விதை, பாரம்பரிய உணவு என்று மக்கள் ஆயிரக்கணக்கில் திரளாக கூடும் வகையில் திருவிழாக்களாக ஆங்காங்கே படித்த இளைஞர்கள் முன்னெடுத்து வருவதை காண முடிகிறது. நேற்று ஜூலை 7 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விதைகள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் சுற்றி வந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை பாரம்பரிய விவசாயியான திரு பாலாஜி முதல் முறையாக முயற்சித்து சிறப்பாக ஒருங்கிணைத்து மக்களின் பேராதரவையும் பாராட்டுதலையும் பெற்றார். இந்த அரங்கில் பல்லாயிரக்கணக்கில் பாரம்பரிய நெல் விதைகள், தானியங்கள், நாட்டு காய்கறி, பழ, மர விதைகள், பாரம்பரிய முறையில் சிறுதானியங்களினால் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள், உணவு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. பள்ளி வளாகம் இந்த திருவிழாவிற்கேற்றவாறு அரங்க மேடை, மேடைக்கெதிரே நிழல் தரும் பெரிய மரம் ஆகியவை பொருத்தமாக அமைத்திருந்தது. மேடையில் நடைபெற்ற விழாவில் இன்றைய பாரம்பரிய விவசாயிகளுக்கு முன்னோடியாக திகழும் ஆற்காடு திரு KM பாலு, மதிப்பு கூட்டலில் சாதனை புரிந்து விருது பெற்ற மண்வாசனை மேனகா, நல்லூர் வட்டம் திரு பாலு, சண்முக சுந்தரம், பாரம்பரிய உணவுத்துறை ரேகா சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். விதைத்தீவு பிரியா ராஜ் நாராயணன் கலந்து கொண்டு விதைகளின் முக்கியத்துவம் பற்றி பேசியதோடு வீடுகளில் தற்சார்பாக காய்கறி பயிரிட்டு பயன்படுத்த விதைகளை பகிர்ந்தளித்தார். விழா மேடையில் நிகழ்ச்சி தொகுப்பினை லுக் அண்ட் அவர் கோகுல் சிறப்பாக செய்திருந்தார். தமிழகத்தில் இயற்கை விவசாயம் அதிவேகமாக பரவி உற்பத்தி அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான நுகர்வோர் விழிப்புணர்வு போதுமானதாக இல்லாததால் இதுபோன்ற திருவிழாக்களில் நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை பாரம்பரியத்தை காப்போம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்ற உறுதிமொழி அட்டையை வழங்கி மக்களை திரும்ப சொல்ல வைத்து உறுதிமொழி எடுக்க வைத்தது இத்திருவிழாவிலும் நடத்தப்பட்டது. குறுகிய காலம் அதிக மகசூல் என்ற பெயரில் மரபணு மாற்றப்பட்ட தானியங்களால் ஆரோக்கியத்தை இழந்து நோயாளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இனி படிப்படியாக பாரம்பரிய இயற்கை உரத்தினாலான தானியங்களாலான சத்து நிறைந்த உணவையே அன்றாட உணவாக்க உறுதியேற்பதோடு கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் விவசாயம் செய்து பாரம்பரிய உணவுப் பொருட்களை மதியம் 200 ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய உணவை 50 ரூபாய்க்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது என்று நல்லூர் வட்டத்தின் கிராமக்கள பேரரசு தெரிவித்தார். உள்ளாட்சியில் நல்லாட்சியை வழங்க போட்டியிடவிருக்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான 2ஆம் கட்ட முகாம் மதுரையில் நடைபெறும். ஜூலை 13, 14 சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் மதுரை செசி முகாமில் நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருக்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி நடைபெறவிருக்கிறது. தற்போது இதற்கான பெயர் பதிவு வேகமாக நடைபெற்று வருவதாகவும் இம்முகாமில் பேராசிரியர் பழனித்துறை, தன்னாட்சி நந்தகுமார், RTI ஹக்கீம் மற்றும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கவிருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி ரம்யா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. குழந்தைகளுக்காக சிறுவர் பூங்கா உருவாக்கிய முத்துக்காப்பட்டி ஊராட்சி. 5 ஆண்டு கால பதவி காலத்தில் தமது முத்துக்காப்பட்டி ஊராட்சியில் பல்வேறு அரிய கட்டமைப்புகளை உருவாக்கிய தலைவர் அருள் ராஜேஷ் குழந்தைகளுக்காக சிறுவர் பூங்கா ஒன்றையும் மக்கள் பங்கேற்புடன் தமது ஊராட்சி சார்பாக உருவாக்கியுள்ளார். நேற்றைய தினம் ஜூலை 7 அன்று மிக எளிய முறையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உயர் திரு ராஜமாணிக்கம் அவர்களை கொண்டு திறப்பு விழா செய்துள்ளார்.
குழந்தைகளின் இனம் புரியாத இந்த மகிழ்ச்சி இதை திட்டமிட்டு உருவாக்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களாக போய் சேரும் என்பதில் சந்தேகமில்லை. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.